வணக்கம். முன்னொரு காலத்தில் பெருஞ்செல்வந்தர் ஒருவர் தன் வீட்டு வேலைகளுக்கும் வயல்வெளி வேலைகளுக்கும் அடிமைகளை சந்தையில் வாங்கி வருவது வழக்கம். அவ்வாறு அடிமைகளை வாங்கி வரும்பொழுது ஒருவர் மட்டும் துடிப்பாகவும் இளமையாகவும் இருந்தான். அவனை தன் வீட்டுக்குள் எடுபிடி வேலைக்காக வைத்து கொண்டார். அவன் செய்யும் வேலையை பார்த்து, அவன் செய்யும் நம்பிக்கையை பார்த்து அவன் மீது நம்பிக்கை கொண்டார். அவன் பெயர் அன்பு. ஒரு நாள் சந்தைக்கு மாடுகளும் ஆடுகளும் வாங்குவதற்காக செல்லும்போது அவனை அழைத்து சென்றார். முதலாளி சில மாடுகளை தேர்ந்தெடுத்து இதை வாங்கலாம் என்று முடிவு செய்யும்பொழுது முதலாளி, இந்த மாடுகள் வேண்டாம், இதற்கு 4 பல்கள் உள்ளன, 2 பல் உள்ள மாடுகள் வாங்கினால் நலமாக இருக்கும் என்று கூறினான். அவன் பேச்சை கேட்டு அவ்வாறு அதை வாங்கினார். அதுபோல ஆடுகளை வாங்க செல்லும்பொழுது சில ஆடுகளை தேர்ந்தெடுத்தார். முதலாளி, இந்த ஆடுகளுக்கு சுழி உள்ளது, இது வேண்டாம் என்று கூற அவன் பேச்சை கேட்டு வேறு சில ஆடுகளை வாங்கி வீட்டுக்கு வந்தார். சில நாட்களில் இன்னும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டதால் சந்தைக்கு சில அடிமைகளை வாங்குவதற்காக அன்பு அழைத்து கொண்டு சந்தைக்கு சென்றார். அங்கே ஒரு பலசாலியான ஒருவனை பார்த்து தேர்ந்தெடுத்தார். முதலாளி, இவன் வேண்டாம் என்று சொல்லி ஒரு வயதான ஒரு கிழவனை தேர்ந்தெடுத்தான். முதலாளிக்கு கோபம் வந்தது. ஏன் பலசாலியான ஆளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த கிழவனை தேர்ந்தெடுத்தார் என்று கேட்க முதலாளி, இந்த முதியவர் நமக்கு வந்தால் நலமாக இருக்கும் என்று கூற அவனையும் அவன் பேச்சை தட்டாமல் அந்த அடிமையை வாங்கி கொண்டு வந்து விட்டார். இதற்குள் அடிமைகளுக்கெல்லாம் முன்னிலை வந்ததால் அன்பு தலைவன் மாறி ஆகிவிட்டான். அதனால் அந்த முதியவரை தனி உணவு, தனி அறை, தனி சிறப்பு கவனம் செலுத்தி வந்தான். சில நாட்களுக்குள் முதலாளிக்கு தெரிய வந்து அன்பு அழைத்து, ஏன் அந்த கிழவனுக்கு மட்டும் தனி அறை, தனி உணவு, சிறப்பு கவனம் செலுத்துகிறாய்? உன் தகப்பனா? இல்லை முதலாளி. உன் உறவினரா? இல்லை முதலாளி. உன் நண்பனா? இல்லை முதலாளி. பெண் ஏன் தனி கவனம் என்று கேட்க மௌனமானான். என் கேள்வி, அந்த வயதான முதியவருக்கு ஏன் அடிமை அன்பு, தனி கவனம், தனி உணவு, தனி அறை ஏன் செலுத்தினான்? அப்பொழுது அன்பு மௌனம் கலைத்தான். முதலாளி, நான் வாழ வேண்டிய வயதில் என்னை வஞ்சித்து இந்த முதியவர் என்னை அழைத்து கொண்டு சந்தையில் உங்களிடம் அடிமையாக விட்டுவிட்டார். காலப்போக்கில் சூழ்நிலையால் இவரும் அடிமையாக சந்தைக்கு விற்க வந்தார். இதை தெரிந்து கொண்டு இவரை அழைத்து கொண்டு வந்து இவர் வாழும் வரை வருந்த வேண்டும் என்பதற்காக இவருக்கு தனி உணவு, தனி இருப்பிடம் கொடுத்து வந்தேன். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னையும் செய்துவிடல் என்ற குரலுக்கு ஏற்ப இவரை நான் கவனித்து வந்தேன். இதனால் இவர் வாழும் வரை அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறினான். முதலாளியோ மகிழ்ந்து அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து விடுதலை செய்தான். அதனால் அவன் மகிழ்ச்சியாக சென்று வாழ்ந்தான். நன்றி, வணக்கம்.